திரு ஆசீர்வாதம், 2026 பாஜக ஆட்சி அமையும், மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்றார். மீண்டும் மொழி போருக்கு தூண்டாதீர்கள்னு திரு ஸ்டாலின் சொல்றார். 2026 தேர்தல் களம் இந்திய மையமா வச்சு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 2026 தேர்தல் கழகம் எப்படி அமையும் அப்படின்னா, இந்த திமுக ஆட்சி என்னென்ன விதங்களில் மக்களை வஞ்சித்தது, குறிப்பாக மகளிர் இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டுக்கள், அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். அதற்கு அடுத்ததாக ஊழல் குற்றச்சாட்டுகள், அதற்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில சமுதாயத்தின் அனைத்து மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இதை நாங்கள் பட்டியலிடுவோம். ஆனால் இதை எல்லாத்தையும் திசை திருப்புவதற்காக இவர்கள் எடுத்த ஆயுதம் தான் இந்த மும்மொழி கொள்கை. அப்படித்தான் நாங்க பாக்குறோம். அதே மீறி நாங்கள் 2026 வலியுறுத்துறாங்க. மும்மொழி கொள்கையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லோரும் ஒரு புள்ளியில தானே நிக்கிறாங்க, இருமொழி கொள்கையில தானே நிக்கிறாங்க. இல்ல, கார்த்திகேயன் தோழர் சொல்லும் போது 1948 டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அந்த ஹையர் எஜுகேஷனுக்குரிய கமிட்டி பத்தி சொன்னார். அதே மாதிரி கோத்தாரி கமிஷன் அதனுடைய பீரியட் எடுத்துட்டீங்கன்னா 1964 66. அதுக்கப்புறமேட்டு ராஜீவ்காந்தியோட, நம்ம ராஜீவ்காந்தி இல்ல, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய பீரியட்ல மும்மொழி இது தேசிய கல்விக் கொள்கை, அது எல்லாமே ஹிந்திய பேஸ் பண்ணிருந்துச்சு. முதல் தடவையாக கஸ்தூரிரங்கன் கமிட்டி கொடுத்த டிராஃப்ட் ரிப்போர்ட், ஏன்னா அந்த டிராஃப்ட் ரிப்போர்ட் பீரியட்ல இருந்து நான் அதுல இன்வால்வ் ஆயிருக்கேன், அதன் காரணமாக நான் சொல்றேன். கஸ்தூரிரங்கன் கமிட்டி கொடுத்த டிராஃப்ட் ரிப்போர்ட் ஹிந்தியை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய பிரதமர் இல்ல, நம்ம நீங்க சொல்ற இந்த கமிஷன்ஸ் ரிப்போர்ட் அடிப்படையில சொல்றீங்க. நான் அரசியல் ரீதியா கேள்வி கேட்கிறேன். இப்போ 1 கோடி கையெழுத்துன்னு பாஜக கையெழுத்து இயக்கம் தொடங்கி இருக்கீங்க, மும்மொழி கொள்கை வேணும்னு. அரசியலா கேட்கலங்கிறார். கேட்கலையா பேசுறது? சரி, உங்களுடைய தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நான் மீண்டும் இணைப்பு கிடைச்ச பிறகு நான் வரேன். திரு ஆசீர்வாதம், இணைப்பு கிடைச்ச பிறகு நான் வரேன். திரு ராஜீவ்காந்தி, 2026 தேர்தல் களம் அப்படிதான் கட்டமைக்கப்படுதா திமுகனாலேயே? இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி நீங்க அரசியல் ரீதியாக அதை கட்டமைக்கிறீங்களா அந்த களத்தில்? அது கட்டமைத்தது யார்? நாங்களா பாஜகவா? தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று அறிவித்து கடந்த காலங்கள்லேயும் நவோதயா ஸ்கூல்லாம் இங்கே இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிச்சு. ஒன்றிய காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வரல. ஆனால் எய்டு மானிய கல்வி கொடுக்குற மானியங்களையோ, அரசமைப்பு சட்டத்தின்படி அடிப்படை உரிமையாக சொல்லப்பட்ட கல்விக்கு கொடுக்குற பணத்தையோ, சர்வசிக்ஷா அபியான் அன்னைக்கு அந்த பணத்தை அவங்க நிறுத்தலை. நீங்கள் என்ன சொன்னீங்க? பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொன்னீங்க. அதாவது அரசமைப்பு சட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய பணத்தை எந்த கல்வி அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவின்படி 2% வரியை மக்கள்கிட்ட வாங்கிட்டு அந்த 2% வரியின்படி சர்வசிக்ஷா அபியானில் அந்த கொடுக்க வேண்டிய அந்த நிதியை திட்டத்தை மாற்றிட்டு நீங்கள் பிஎம்ஸ்டி ஸ்கூலை ஏற்றுக்குங்க கொடுக்குறேன்ட்டாங்க. பிஎம்ஸ்டி ஸ்கூலை ஏற்றுக்கிறதுல எங்களுக்கு என்ன சிக்கல் இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட எடுத்து சொன்னால் உங்கள் காது 2 இருக்க பொத்திட்டீங்க. அன்னைக்கு நவோதயா பள்ளிகளை ஏற்றுக்க முடியாது நாங்கள் சொன்னோம், காங்கிரஸ் கேட்டுச்சு, காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தல. நீங்கள் இல்லை நடைமுறைப்படுத்தலன்னு சொன்னீங்க. நாங்கள் முடியாதுன்னு சொன்னோம். என்ன சொன்னீங்க? மும்மொழி கொள்கை இந்திய ஏன் சார் ஏற்றுக்கலைன்னு திமிருத்தனமா, இன்னும் சொல்ல போனா சட்டத்துக்கு விரோதமா ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு. அப்ப நீங்க 2000 கோடி பணமும் கொடுக்க மாட்டீங்க, எங்க மீது ஒரு மொழியை திணிப்பீங்க, கைகட்டி அமைதியாக இருப்பது கொண்டு நாங்கள் வாக்காளர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க? இந்தி வேணும்னு சொல்ற, மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்ற பாஜக பக்கமா, இல்ல அதை எதிர்க்க? வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாள். பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை மனசாட்சியின்படி, அதுவரை எல்லா சட்டமன்றத்திலும் கடவுளின் பேரில் தான் உறுதிமொழி ஏற்றார்கள். மனசாட்சியின்படி ஒரு நான் பிராமின் மூவ்மெண்ட் என்று இயக்கம் நடத்தி ஹிந்தி எதிர்த்து தமிழ்நாட்டில் அரியணை ஏறிய நாள் அன்று பேரறிஞர் அண்ணா சொன்னதுதான். ஒருவேளை நீங்கள் நான் கொண்டு வந்த சுயமரியாதை திருமணத்தை, நான் கொண்டு வந்த சென்னை மாகாணம் என்கிற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்கிற பெயரையும், இருமொழி கொள்கையை இதை மாற்ற நீங்கள் நினைத்தால் அன்றும் யார் ஆண்டாலும் கலந்தெழுவார்கள் என்று சொன்னார். அதுவரை பேரறிஞர் அண்ணா வாழ்கிறார் என்று. இன்னைக்கு வெளிப்படையா எடப்பாடியை சந்திச்சுட்டு தன்னுடைய கூட்டணிக்கு எடப்பாடியோடு எப்படியாவது கூட்டணி வச்சிருவோம்னு மெனக்கட்டுற அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி 2 பேர் உட்காந்துட்டு ஆமாங்க நாங்கள் மும்மொழி கொள்கை தான் அண்ணாமலை சொல்றதையும், ஆமாங்க அவர் சொல்ற சரிதான் எடப்பாடி ஏற்றுக்குவாரா, இல்லை ஓபிஎஸ் ஏற்றுக்குவாரா, டிடிவி ஏற்றுக்குவாங்களா, அவங்க கூட்டணிக்கு பாட்டாளி மக்களை ஏற்றுக்குமா? அவங்க இருமொழி கொள்கைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு எப்போதும் இருமொழி கொள்கை தான். அது பாஜக என்பது தனித்து விடப்பட்டது. மீண்டும் அவர் வந்துட்டார். திரு ஆசீர்வாதம், அரசியல் ரீதியாக அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கப்பட்டது. இப்போ 1 கோடி கையெழுத்து இயக்கம்னு பாஜக தொடங்கியிருக்கு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா. அரசியல் ரீதியா இந்தி வேணும், மும்மொழி கொள்கை வேணும்னா
இயல்பாகவே மக்கள் வாக்காளர்கள் பாஜக பக்கம் நிற்பாங்க. வேண்டான்னு சொல்லக்கூடிய கட்சிகள் பக்கம் நிற்பாங்க. அப்ப 26 களமே மொழி அடிப்படையிலாக தீர்மானிக்கப்பட போதா? அதாவது இன்னைக்கு எங்களுடைய நிர்வாகிகள் போகும்பொழுது அது அவர்களுக்கு மிக அதிக அளவில் அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்தது. அவங்க போன இடம் எல்லாத்துலயுமே பெருவாரியான மக்கள் முன் அவங்களே சார் நாங்க எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளும் 3வது ஒரு மொழியை கத்துக்கணும் சார். என்னோட பிள்ளை இப்ப அரசு பள்ளிக்கூடத்துல படிக்குது, அங்கேயும் 3வது மொழியை கத்துக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை ஏன் நம்ம மறுக்கணும் அப்படின்னு கையெழுத்து போட்டாங்க. ஆக இது மக்களிடம் நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம். இதற்கு எங்களுக்கு சரியான அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்றால எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஆனா அதுல தோழர் அவர்கள் சொன்னதுல நான் குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது வாய்ஸ் கட் ஆச்சு. அது ராஜீவ்காந்தி ஆட்சியில இருக்கும்போது தேசிய கல்விக் குழுவே இருந்தாலும் சரி, இப்ப கஸ்தூரி ரங்கன் கமிட்டியில கொடுத்த அதுல கூட ஹிந்தி இருந்துச்சு. ஆனால் முதல்ல நம்மளுடைய பிரதமர் ஹிந்தின்ற வார்த்தை இருக்கக்கூடாது, ஹிந்தியை பத்தி நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது, நம்மளுடைய தாய்மொழின்ற வார்த்தையை அதுல கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் பேராகிராஃப் 4.11 அவர் திருத்தினார். அவரே இன்வால்வ் பண்ணி திருத்தினார். நம்மளுடைய நண்பர் ராஜீவ்காந்தி சொன்னார், ஒரு பிரதமருக்கு ஹிந்தி தெரிய வேண்டிய அவசியமா அப்படின்னு. அவருக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மூதறிஞர் டாக்டர் கலைஞர் 1996 சார் எல்லாமே ஸ்வீப் பண்ணி எலெக்ஷன் வின் பண்ணி நிக்கிறாங்க. ஆனா அவருடைய அந்த வாய்ப்பு, ஒரு பிரதமராக கூடிய வாய்ப்பு எதனால தட்டி போச்சுன்றது அவர் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணா தெரியும். சப்போஸ் கலைஞருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு அவர் பிரதமரா இருந்திருப்பார். இது அந்த ஆன் ரெக்கார்டு. இது நான் சொல்லல, பேப்பர்ல ரெக்கார்ட் ஆனது சொல்றேன். அந்த முதல் வாய்ப்பு கலைஞருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அவர் தேவகவுடா அங்க உட்கார்ந்தார். சோ பிரதமருக்கு நல்லா ஹிந்தி பேசுகிற ஹெச்ராஜா தமிழ்நாடு தலைவராக்குங்க போதுமல்ல. நல்லா பேசுற ஹெச்ராஜாவை தமிழ்நாடு பாஜக தலைவராக்குங்க. ராஜீவ்காந்தி நீங்க சொன்னதுக்காக அது பதில் நான் சொல்றேன். ஏன்னா அது வாதம் இல்ல, அது தர்க்கம் இல்ல, மறுக்க முடியாது. கேட்ட வாதம். நான் அதுக்காக நான் கலைஞரை ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. அவருடைய உரிமை, ஒரு மொழியை நான் கேட்ட வாதம் அவருடைய உரிமை. இல்ல சார், இப்போ இல்ல பதில் சொல்றேன். இல்ல சார், அப்ப 3வது மொழினா ஹிந்தி தானா? அதாவது அந்த சார் இதே கேள்வி கேட்கிற, அதாவது தமிழை செம்மொழியாக்குவதற்கு 2004 அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு என்வரன்மெண்ட் மினிஸ்ட்ரியில இருந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு நடந்தவன் நான் சார். எனக்கு என்னோட ஷூவே தேஞ்சு போச்சு. உடனே கொடுத்துட்டாங்களா காங்கிரஸ் கட்சிக்காரங்க? அர்ஜுன் சிங் உடனே ஒத்துக்கிட்டாரா? எத்தனை தடவை கலைஞர் அவர்கிட்ட பேசுறாரு தெரியுமா? இல்ல என்னன்னா, நமக்கு 3வது மொழினா இந்தியா அந்தஸ்தே கிடைச்சிச்சு. 3வது மொழினா இந்தியா இல்ல அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 22 மொழிகளா? எப்படி புரிஞ்சுக்கணும் அதை? அதாவது 3வது மொழி அப்படின்றது தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை உங்களுடைய தாய்மொழி அல்லது உங்களுடைய மாநில மொழி. அது கிறிஸ்டல் கிளியர். இந்த உங்களுக்கு தேவையில்லை. ஓகே.